வாங்கிட்டு வந்த செடியை அழகாக வந்து பால்கனியில் செட் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பக்கத்துலேயே பெட்ரூம் இருக்குது, ரொம்ப கொசு கடிக்கும் அப்படி இப்படின்னு சொன்னதுனால போங்க நான் என்னோட கிச்சன்லேயே வச்சுக்கிறேன்னு ஒரு செடியை மட்டும் அழகு போல் அதில் வச்சுட்டு இன்னொரு செடியை தூக்கி யாரும் தெரியாமல் போய் பால்கனியில் வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா எவ்வளோத்தை தான் கிச்சனில் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு 5 கிலோவுக்கு வெறும் சப்பாத்தி மாவு மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். முட்டையை படித்து சொன்னேன் உடைக்காமல் வாங்கிட்டு வாங்கன்னு. கரெக்டாக ஒரு முட்டை உடஞ்சிருச்சு. நல்ல வேலைக்கு ஒரு முட்டை தான் உடஞ்சதுன்னு சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டேன். ஒரு நல்ல வந்து மட்டன் கடையை பார்த்து வச்சுருக்கோம். பஞ்சு போல் மட்டன் இருந்துச்சு. இதில் மண்ணீரல் வேறு கொடுத்துருந்தாங்க. அதை நான் என்னத்துக்கு எப்படி சமைக்க போகிறேனோ தெரியல. இதில் முன்னாடினா அந்த பட்டாணி பேக்கெட்டில் தான் நான் வாங்குவேன். மற்றபடி இந்த வெஜிடபிளில் இருந்து தான் வரும் அப்படின்னா நான் வாங்கினதே கிடையாது. நான் பீன்ஸ்ன்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அப்புறம் பார்த்தா பட்டாணி. அப்புறம் அதை உரிக்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. இனிமேல் இப்படி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முன்னாடி இந்த மீஷோவில் தான் டப்பா தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை தான் வெஜிடபிளை வைப்பேன். அதை வைக்கிறதுக்கே அந்த ஃப்ரிட்ஜில் இடம் காணாது போல். இதுனா சரிப்பட்டு வராதுக்கு. நமக்கு இந்த குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் தான் லாக்கி. அது வந்து எவ்வளோ நாள் உள்ளே வச்சுக்கலாம். வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அழகாக முக்கியம், நமக்கு கம்ஃபர்டபுள் தான் முக்கியம்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ளே தூக்கி வச்சாச்சு.